ரொம்ப ஆக்ஷன்லாம் எதிர்பார்த்தோம், அவ்வளோலாம் இல்லை. கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்கு? அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோ படம். ஏன் தல என்னாச்சு என்ன? அவ்வளோ இல்லை தெரியல. தனுஷ் மூவி பார்க்குற மாதிரி இல்லை. ஹீரோயினுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நடிப்பு இல்லை, காமெடி இல்லை. ஸோ ஒன்லி ஒரு ஸ்டோரி லைனை வச்சுட்டே ஃபுல் படம் போகிற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்கலாம் ஏன் தல என்னாச்சு? பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே தான். ஏன் தல அந்த மாதிரி சொல்றீங்க? அவ்வளோதான், அதில் ஒன்றும் இல்லை. இல்லை, நாங்கள் வேறு எதாவது எதிர்பார்த்துருந்தோம். வழக்கம் போல் தனுஷ் படம் மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. தனுஷ் எப்படி தான் பார்த்துருக்கோம்? பார்க்கவே இல்லை ப்ரோ, தூங்கிட்டு இருந்தேன் ப்ரோ. டேரக்டர் கோசம் தான் இந்த படமே, தனுஷ் கோசம் படம் கிடையாது, டேரக்டர் கோசம் இந்த படம். வாதியார் என்னைக்குமே யாராலையும் அடிச்சுக்க முடியாது. வாதியார் தாறு மாறு வேற லெவலு. இதுக்கு மேலே எங்கள் தலைவர் தான், தனுஷ் தான் வேற லெவல் பண்ணிட்டாரு. எங்கள் தனுஷ் அடிச்சிருக்க ஆளே கிடையாது. படம் வேற லெவலு. அதான் தாறு மாறு சீனா, அப்பா சீன், சென்டிமெண்ட் சீன் நல்லா இருந்தது. அதில் ஃப்ரெண்ட்ஷிப் சீன் நல்லா இருந்தது. வேற லெவல் பண்ணிட்டாரு. ஆனால் படம் ஆவரேஜாக தானே இருந்தது. இப்போது ஆக்சுவலாக தனுஷ் மூவி இருக்க மாதிரி இல்லை, சண்டை சீன் எதுவுமே இல்லை. ஒரு லோன் பேசஸில், ஒரு ஸ்டோரி பேசஸில் தான் படம் போகுது. ரொம்ப லேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேகு, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. பட் ஆனால் அது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஆல்ரெடி அவேர்னஸ் இருக்குது, லோன்னால எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் வில்லேஜ் சைடில் எவ்வளோ பாதிக்கிறாங்கன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி பேசஸில் நல்லா இருக்குது, பட் தனுஷ் மூவி பார்க்குற மாதிரி இல்லை. ஒரு ஆக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. இப்போ ஹீரோயினுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நடிப்பு இல்லை, காமெடி இல்லை. ஸோ ஒன்லி ஒரு ஸ்டோரி லைனை வச்சுட்டே ஃபுல் படம் போகிற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, அதை கம்பேரே பண்ணக்கூடாது. என்டையராக வேறு ஜேர்னலில் இருக்குது. அதெல்லாம் அது அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்தால் இந்த படம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது படத்தில். அந்த மாதிரிலாம் ஸ்டோரி போகவே இல்லை. நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் இதுதாங்க ஸ்டோரி போக போகுதுன்றது. அந்த மாதிரி தான் இருக்குது கதை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு தனுஷ் மூவி நார்மலாக இருக்கிறதோட இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்றது தான் இருக்குது. ஏன்னா இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா புக்கிங்கும் அதிகமாக நடக்கல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படமும் வந்து நல்லா ரீச் ஆகுமான்றது தெரியல. ஏன்னா அவர் யூஸ்வலாக நல்லா நடிப்பார். இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது ஆவரேஜ் தான் மூவி. ஓவரால் பாயிண்ட்டில் ஆவரேஜ் தான். பார்க்கலாம் என்னாச்சு? பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே தான். ஏன் தல அந்த மாதிரி சொல்றீங்க? அவ்வளோதான், அதில் ஒன்றும் இல்லை. இல்லை, நாங்கள் வேறு எதாவது எதிர்பார்த்துருந்தோம். வழக்கம் போல் தனுஷ் படம் மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. ஸ்டோரி என்ன மாதிரி இருக்கு? ஸ்டோரி என்ன மாதிரி? அதெல்லாம் அவ்வளோதான். ஏன் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? எப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆவரேஜ் தான் ப்ரோ. ஏன் தல ஆவரேஜ்? என்ன எதிர்பார்த்தீங்க? அசுரன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த அளவுக்கு இல்லை. என்ன மிஸ் ஆச்சு நினைக்கிறீங்க? படம் ரொம்ப லேகாக, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படம். தனுஷ் எப்படி பண்ணிருக்காரு? தனுஷ் ஆக்டிங் நைஸ். ஸ்டோரி ரொம்ப ஸ்லோ. கிராமம் தான், ஒரே சென்டிமெண்ட்ஸ், ஒரே ஃபீலிங். அதுதான் எமோஷன்ஸ்ல கண்டே ஆகுதா இல்லையா? எமோஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. எமோஷன்ஸ் தான், ஃபுல் படமே எமோஷன்ஸ் தான். மற்றபடி ரொம்ப ஆக்ஷன்லாம் எதிர்பார்த்தோம், அவ்வளோலாம் இல்லை. கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்கு? அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோ படம். ஏன் தல என்னாச்சு என்ன? அவ்வளோ இல்லை தெரியல. என்ன எதிர்பார்த்தாதீங்க அப்படி? நான் கொஞ்சம் நானே வருவேன், அந்த மாதிரி எதனா ஒரு கான்செப்டாக இருக்கும். அது ஒன்றுமே இல்லை. ரொம்ப எல்லாரும் இது ஃபேன்ஸ் ரொம்ப அவ்வளோவா இல்லை ப்ரோ. ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்கு ப்ரோ? ஃபேன்ஸுக்கு பரவாயில்ல, ஆடியன்ஸ்க்கு அவ்வளோவா இல்லை. சிஸ்டர் நீங்க நல்லா தானே இருந்துச்சு. தனுஷ் எப்படி பண்ணிருக்காரு? ஒரே ஜானர் தான், எல்லாமே எப்படி இருக்கு? ஒரே ஜானர் தான். அது ஒன்று தான். வேணா மாசா நடிச்சிருக்கலாம். ஆனால் லைக் இட்லி கடை அதே மாதிரி கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்குது. அது மட்டும். என்ன எதிர்பார்த்தாதீங்க எப்படி இருக்கு? மாசா ஏதாச்சும் இருக்கும் அப்படி எதிர்பார்த்தோம். ஆனால் நல்லா தான் இருக்கு. தனுஷ் ஃபேன்ஸ்க்கு தனுஷ் வந்தாலே போதும். அப்படிதான். எமோஷன்ஸ்லாம் அந்த பழைய அதே மாதிரி இருக்கா இல்லை எப்படி? ஒரே மாதிரி தான். லைக் இட்லி கடை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. நான் பார்க்கல ப்ரோ, ஏன் ப்ரோ என்னாச்சு? தூங்கிட்டேன் ப்ரோ. பார்த்தவரை எப்படி இருந்துச்சு? ப்ரோ நான் பார்க்கவே இல்லை ப்ரோ, தூங்கிட்டு தான் ப்ரோ. நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் ப்ரோ. தனுஷ் எப்படி தான் பார்த்துருக்கோம்? ப்ரோ நான் பார்க்கவே இல்லை ப்ரோ, தூங்கிட்டு இருந்தேன் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கு. தனுஷ் எப்படி பண்ணிருக்காரு? தலைவர் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்தது ப்ரோ படம். தனுஷ் எப்படி பண்ணிருக்காரு? தனுஷ் சூப்பராக பண்ண. அவர் சொல்ல வேணாம், எப்பயுமே நடிப்பு அசுரன் தான் அவர். இன்ட்ரெஸ்டிங், அந்த சூப்பராக இருந்தது படம். அவர் எப்பயுமே ஒரு மாதிரி தான் போர்த்து வெளியில் தரல, ஒரு மாதிரி படம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகணும். நல்லா இருந்தது படம். அதே மாதிரி தான் இது ஒன்று நல்லா இருந்தது படம். பிடிச்சிருந்தது. இன்ட்ரெஸ்டிங் பக்கா இருந்துச்சு. ஆக்டிங் எப்பயும் போல நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு, கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அதுதான் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங்கு தப்பாது.
ஃபேன் ப்ரோ. லவுடா மாதிரி பேசிட்டோம். நல்லா தானே இருக்குது. இந்த மாதிரி படத்தை நடிங்கண்ணா. டியூடு இதெல்லாம் இதானே. இது நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம், நல்லா இருக்குது. என்னென்னா கொஞ்சம் இன்னும் நல்லா மாசாக காட்டியிருக்கலாம். அவர் எப்பவும் நடிக்கிறது தான். இது கொஞ்சம் மாசாக காட்டியிருந்தால் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா இருந்துச்சு. பெருசாக லாஜிக் மிஸ்டேக் எதுவுமே இல்லை. அதில் லாஜிக் மிஸ்டேக் இருந்தால் ஒரு சீனுக்குமே கரெக்டாக எடுத்திருக்காங்க சீனை. லாஜிக் மிஸ்டேக் இருந்தால் நானே சொல்லியிருப்பேன். நானும் தனுஷ் ஃபேன் தான். நான் நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவேன். அதெல்லாம் பிரச்சனை. ஓகே, பார்க்கலாம் அந்த மாதிரி. இது என்ன லைக் ஐ மீன் பேங்க் ராபரி பேஸ் படம் தான். இந்த லைக் பேங்க்ஸ் இப்போ அகேன்ஸ்டாக வந்து ஒரு சோஷியல் மெசேஜிங் இருந்துச்சு. மெசேஜிங் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஓவரால் லாஸ்ட் ஃபியூ தனுஷ் மூவிஸோட படம் ஆக்சுவலாக நல்லா ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு. லாஸ்ட் ஃபியூ தனுஷ் மூவிஸோட கடைசியில் லைக் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ரைட்டிங் அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ அந்த ஷார்ப் ரைட்டிங் வந்து இல்லை. அது வந்து கொஞ்சம் லேக்கிங்காக தோணிச்சு. நான் மற்றபடி ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸஸ் பாக்கி எல்லாமே படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் வந்து லைட்டாக ப்ரீச்சியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சட்டிலாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து லைட்டாக ப்ரீச்சியாக எடுத்தாங்க. பட் ஆனால் அது அந்த ஆஸ்பெக்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் வந்து இன்னும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபார் மீ போர்த்தோட இந்த படம் பெட்டராக இருந்துச்சு. ஆமாம், ஐ மீன் ஃபார் த ஜென்ரல் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் ஆனால் தனுஷ்கிட்டேருந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தென் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கணும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிடிச்சிருந்தது. சூப்பர் ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தார். அந்த லோன் எடுக்கிறது, இந்த விவசாய கடன் வாங்குறது, டிராக்டர் கடன் வாங்குறதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரலும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். விவசாயத்தை பற்றி எல்லோரும் யோசிக்கணும். விவசாயம் மதிக்கணும். அந்த கான்செப்ட் இந்த படத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. கருணாஸ் சார்லாம் வெளுத்து கட்டிட்டாரு. ஹியூமர்லாம் செம்மையாக இருக்குது. படம் பார்க்கலாம். ஜெயராம் ரோல்லாம் பக்காவாக இருந்துச்சு. அவர் வந்து அப்படியே பேங்க் மேனேஜராக செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பீக் படம் செம்மையாக இருந்துச்சு. ப்ரொமோஷன் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பராக இருந்திருக்கும். படம் ஃபுல்லாக த்ரில்லாகவே அப்படியே வச்சுருந்தாங்க. பக்காவாக இருந்துச்சு. பக்காவாக பண்ணிட்டு படம் ப்ரொமோஷன் மட்டும் இருந்து நல்லா ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரொமோஷன் தான் ப்ரோ. நிறைய ப்ரொமோஷன் பண்ணனால யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த படம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு. ப்ரொமோஷன் வந்தால் நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கும். கதை நல்ல படம் போரே அடிக்கல. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. படம் சரியான ஹிட் ஆகும். என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் படம் உண்மையிலேயே சூப்பர். போர் தொழில் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அதை விட பெட்டராகவே இருக்குது. ஒரு செகண்டுமே படம் இன்னும் கொஞ்ச நேரம் வலிச்சிருந்தாங்கன்னா ஹார்ட் பீட்டே வந்திருக்கும். அந்த அளவுக்கு படம் ஒரு செகண்ட் என்னன்ற மாதிரி சூப்பராக எடுத்து போயிருந்தாங்க. டேரக்டர் கோசம் தான் இந்த படமே. தனுஷ் கோசம் படம் கிடையாது. டேரக்டர் கோசம் இந்த படம் சூப்பர் சூப்பர். வேற லெவல். சூப்பர் தலை. பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. பிடிச்சிச்சா? தனுஷ் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணியிருந்தாரு. அருமை. போர்த்தொழில் கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் ட்ரெய்லர் பார்த்ததெல்லாம் 10% தான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குதுல்ல. என்ன மாதிரி படம்னா? கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து தயவு செஞ்சு பாருங்க. என்ன மாதிரி கதை, என்ன மாதிரி எப்படி இருந்துச்சு? நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு என்ன மாதிரி படம், யாருக்கான படம்? ப்ரோ. இது வந்து விவசாயிகள்லாம் கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் அந்த மாதிரி அது திருப்பி எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இது பிடிச்சிருந்தது. சாங்கு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அமிதாப் பச்சன் அவங்களாம் ஹீரோயின்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. தனுஷ் படம்னாலே செமையாக இருக்கும். நல்லா இருக்கு. பிடிக்குது. தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கும். ஸ்டோரிலாம் எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அது எல்லாமே நடக்கிறதெல்லாம் இருக்குது. எல்லாமே ட்விஸ்ட்டாக இருக்குது. சாட்டிஸ்ஃபைடா? பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஒரு குடும்ப படங்கிறத தாண்டில ஒரு பேங்க்குக்காக அவன் போராடி ரொம்ப மக்களுக்காக சிறப்பாக பண்ணார். சிறப்பாகவே இருந்துச்சு. தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? செமையாக இருந்தது. அவர் படம் எல்லாமே செமையாக இருக்கும். இந்த படம் இன்னும் வந்து நீதி நியாயத்துக்காக போராடின மாதிரியும் மக்களுக்காக போராடின மாதிரியும் பார்க்கறதுக்கு நல்லாவே படம் பார்க்கலாம். 4-5 தடவை பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. படம் செமையாக இருந்துச்சு. தனுஷ் செமையாக நடிச்சிருந்தாங்க. கலையசுரன் எப்போதும் செமையாக தான் நடிப்பாங்க. போர்த்தொழில் டைரக்டர். ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு எப்போதும் போல. அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தனுஷோட செம ஃபேனு. அதனால எல்லா படத்தையும் விட மாட்டா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வரணுங்கிறதுக்காகவே போராடி வந்திருக்கிறா. தனுஷ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த படத்தை சாட்டிஸ்ஃபை ஆச்சா உங்களுக்கு? ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. செமையாக நடிச்சு நல்லா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணலாம். இப்போ பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறா. அவ்வளோதான்.